எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லாரில எல்லாம் போறீங்களே, ஃபுட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னைக்கு என்ன ஃபுட் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபுட்டுக்கு என்ன பண்றதுன்னா, கடையில தான் சாப்பிட்டுக்கணும். ஆ கிடைக்கிற இடத்துல எந்த ஊருக்கு போறோமோ, அந்த ஊர்ல பெங்களூரு, தூத்துக்குடி, கேரளா, ஆ இல்ல ஆந்திரா, சென்னை எங்கிட்டு போறோமோ, அந்த இடத்துலயே தான் சாப்பிட்டுக்கணும். கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற சாப்பாட. அதுவும் விலை கம்மியா பார்த்து சாப்பிடணும். ஏன்னா, அப்பதான் நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு அந்த படிகாசு ஏதாவது கொஞ்சம் மிச்சப்படும். ஆ இப்ப இன்னைக்கு வாங்கியிருக்கிறது ரெகுலரா வாங்குற ஹோட்டல். ஓகேங்களா? நல்லாவே இருக்காது சாப்பாடு. சுத்தமா நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சு தான் வாங்கிட்டு வர்றேன். விலையும் ரூ. 110 ஒரு சாப்பாடு. கடையில உட்கார்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னா ரூ. 100. இங்க வெளியில வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னா, பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னா ரூ. 110. ஓகே. சாப்பாடு தான் வெள்ள சாதம் தான் வாங்கியிருக்கேன். ஆ ரமா அன்னபூரணி. அ ரமா அன்னபூரணி ஹோட்டல். பியூர் வெஜ்ன்னு போட்டிருக்காங்க. இங்க இருங்க. எதுல கட்டி குடுத்துருக்காங்கன்னு. நியூஸ் பேப்பர்ல. போட்டு அதுவும் கட்ட தெரியாம ஓகே. ஆ இப்ப இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, சாப்பிட போறோம். சாப்பாட்டோட என்ன இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு அளவெல்லாம் நெறைய வச்சு தருவாங்க. ஒரு அள்ளி அள்ளி திங்கிற அளவுக்கு வச்சு தருவாங்க. நம்மளால சாப்பிட தான் முடியாது. ஆனா சாப்பாடு சுத்தமா நல்லா இருக்காது. ஏன்னா இந்த பக்கத்துல வேற கடையே கிடையாது. நீங்க தலைகீழானாலும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா தான் கடை இருக்கும். ஆ இன்னொன்னு கடை இருக்கு. பெரிய ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. ஆனா அதுல ஒரு சாப்பாடு வாங்க போனோம் அப்படின்னம்னா ரூ. 200 ரூ. 250 சொல்லுவாங்க. அதனால அங்க வாங்காம இது ஒரு சின்ன ஹோட்டல். ஓகே. சாப்பாடு இருக்கு. தொட்டுக்க என்ன வச்சிருக்காங்கன்னா, பீட்ரூட் கூட்டு. பீட்ரூட் கூட்டு மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. இதோட ஆ மீன் குழம்பு. மீன்லாம் இருக்காது. வெறும் குழம்பு, மீன் குழம்பு. ம் சாம்பாரு. மீன் குழம்பு, சாம்பாரு. காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரசம், மோரு. அவ்வளோதான். அப்பா! இது வந்து ஆ வெறும் சாப்பாடு மட்டும். இந்த ஐட்டம் மட்டும் வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டோம்னா, கடையில உட்கார்ந்து சாப்பிட்டா ரூ. 70. பார்சல் வாங்குனா ரூ. 80. ஓகேயா? இதோட சேர்த்து ஒரே ஒரு பீஸு மீனு. இது வெறும் பீட்ரூட் தான் இருக்கு அப்டின்னாங்க. அதனால ஒரு மீன் மட்டும் வாங்கிட்டேன். ஆ மீன் வந்து ரூ. 30. இதுல 2 மீன் இருக்கும். ஒண்ணு குழம்பு மீனும் இருக்கும், வறுத்த மீனும் இருக்கும். குழம்பு மீனும் ரூ. 30 தான். அந்த குழம்புலயே போட்டு, இதிலயே போட்டு கட்டி தந்துருவாங்க. வறுத்த மீனும் ரூ. 30 தான். ஆ ரைட்டு. சாப்பிடுவோம். அதே மாரி காலையிலயும், மத்தியானமும், நைட்டும் எல்லாமே கடையில தான் சாப்பிடணும். வேற எங்கேயும் சாப்பிடுறதுக்கு வழி கிடையாது. சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கும் வாய்ப்பு இல்ல. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட்டு மீன் குழம்பு. கொஞ்சம் தான் சாப்பிட போறேன். நெறையலாம் சாப்பிட முடியாது. இப்ப நான் வேற லோடு இறக்க போணும். லோடு ஏத்தி நிக்குது வண்டி. இப்ப இறக்குற இடத்துல இருக்கேன். தண்ணி மாரி இருக்கு. ம். அதான் சொன்னேன்ல நல்லா இருக்காதுன்னு. உப்பு இல்ல. சுத்தமா உப்பே இல்ல மீன் குழம்புல. சாப்பாட்டோட கொஞ்சோண்டு உப்பும் கட்டி குடுத்துருந்தாங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டா இருந்திருக்கும். உப்பு நம்ம தேவைப்படுறப்ப போட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது சாம்பாரு. எது சாம்பாரு, எது ரசம்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு சூப்பரா செஞ்சிருக்காங்க. 2ம் ஒரே மாரி தான் இருக்கு. ஓகே. சாம்பார் சாப்பிட்டு பார்ப்போமா? உங்க ஊர் என்ன ஊரு? உங்க ஊர்ல என்ன ஃபுட் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சாப்பாடு, அதான் நம்ம ஊர் தஞ்சாவூர்ன்னு தான் தெரியுமே. இந்த சாப்பாடு மாதிரி வெறும் இந்த மாரி சாம்பாரு, சாப்பாடு, ரசம், மோர்லாம் சாப்பிடுறதுக்கு தஞ்சாவூர் தான் பெஸ்ட்டான இடம். தூத்துக்குடி எல்லாம் போனோம்னா மீன் சாப்பிடலாம். தரமா இருக்கும். ஒரு சொட்டு கூட உப்பு இல்ல. ம். உப்பு இல்ல. என்னடா சாப்பாட குறை சொல்றானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. குறை சொல்லல. அதோட இதே அவ்வளவுதான். சாம்பார் நமக்கு ஆகாது. கையெல்லாம் பாருங்க. ஒரே கண்ணங்கரேர்ன்னு இருக்கும். லோடு ஏத்துனது, இறக்குறது, கதவு தொறக்குது. எவ்வளவுதான் சோப் போட்டு கழுவினாலும் போமாட்டேங்குது. குளிக்கணும் வேற. இன்னும் குளிக்கல. லோட இறக்கிட்டு அப்புறம் தான் குளிக்கணும். நீங்கலாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க. நான் அத கேட்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு? சாம்பார் ஒதுக்கியாச்சு. மீன் குழம்பு கொஞ்சம் ஊத்தி திங்கிற மாரி இருக்கு. ஆனா காரம், உப்பு இல்ல. அடுத்தது ரசம். இதுவும் சாப்பிடுற மாதிரி. பசிக்கு சாப்பிடலாமே தவிர, ருசிக்கு சாப்பிடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, இங்க நிக்கிறது என்ன சுத்தி நிக்கிறது ஒரு 100 லாரி நிக்குது.
100 லாரி நிக்குது. எல்லாம் வந்து அதே மாரி மோரு. இதுலயும் உப்பு இருக்காதுன்னு தெரியும். அத பிரிச்சு பார்த்து நம்ம என்ன பண்றது? ஆ ஒரு 100 லாரி நிக்குது. எல்லாம் வந்து அவசரத்துக்கு வழி இல்லாம சாப்பிடுறதுனால அந்த சாப்பாடு இப்படி இருக்கு. அவங்களுக்கு ஆனா நான் கொஞ்சம் தரமா குடுத்தாங்கன்னா நல்லாருக்கும். தள்ளுவண்டி கடை தான். தள்ளுவண்டி கடை தான். ஹோட்டல் கிடையாது. தள்ளுவண்டி கடை. சரி இப்ப என்ன செய்யலாம்னா, பீட்ரூட் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா ஆ முழு பீட்ரூட்ட 4 பீஸா போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி மொத்த மொத்தமா கட் பண்ணியிருக்காங்க. ம். பீட்ரூட்டு லைட்டா உப்பு போட்டு, தேங்காய் பூவ திருவி போட்டுருக்காங்க. வேற எதுவுமே சேர்க்கல. கடுகு இதான் இதான் பெஸ்ட் நல்லா இருக்கு. மீனு சாப்பிட்டு பார்ப்போமா? ம். ஃப்ரெஷ் மீன் கிடையாது. ஆனா மீன் நல்லா இருக்கு. மீனோட மசாலாவும் நல்லா இருக்கு. நல்லா அப்படியே மீன்ல போயி நல்லா ஊறி போயிருக்கு. ஓகே. இந்த ஃபுட் பார்த்துட்டீங்க. நான் பெங்களூர் போனேன்னா, அங்க என்ன சாப்பாடு கிடைக்குதுன்னு அது ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம டிராவல் விளாக் லாரியில போறதெல்லாம் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஃப்ரீ டைம்ல எடுத்து போடுறேன். ம். ஆவரேஜா இருக்கு. பசிக்கு சாப்பிடலாம். இப்ப எனக்கெல்லாம் காலையிலயும் சாப்பிடலையா, செம்மத்தியான பசி. பசின்னா பசி, கொலவெறியான பசி. மேக்ஸிமம் நைட்டும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா, இப்ப வந்து நைட்டு லயனுக்கு லோடு இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. சாப்பிட்டோம்னா தூக்கம் சொக்கும் அப்படியே. அதனால லைட்டா ஏதாவது ஒரு 2 இட்லி, இல்ல 2 பரோட்டா அந்த மாரி மட்டும் சாப்பிட்டுக்கிறது. அதே மாரி சோறு அரிசிய பத்தி சொல்லணும். நல்ல சூப்பரான அரிசி. நல்ல கொழையா வடிச்சிருக்காங்க. இந்த விரையா இல்லாம, நல்ல சீக்கிரம் செரிக்கிற மாதிரி நல்லா குழைவா இருக்கு. நல்லா இருக்கு அரிசி எல்லாம். இதோட கொஞ்சோண்டு மட்டும் ஊறுகாய் வச்சிருந்தாங்கன்னா, சாப்பாட கப்பு கப்புன்னு ஊறுகாய தொட்டுக்கிட்டு மட்டுமே சாப்பாட இறக்கியிருக்கலாம். அவ்வளோதான் வயிறு ஃபுல் ஆயிருச்சு. 2 வாய் 3 வாய் திங்கவுமே வயிறு ஃபுல் ஆயிருச்சு. அது பசி மறத்து போயிருச்சு. மணி 2, 2:30 ஆவுது. நீங்கலாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற லாரியில என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா போடுறேன். இன்னைக்கு காலையில கூட ஒரு வீடியோ நேத்தோ இன்னைக்கு காலையில அந்த வீடியோ எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே லாரி வீடியோலாம் நெறைய போட்டுருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்ல டிராவல் விளாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய லாரி வீடியோலாம் இருக்கும். ம். மீன் குழம்புக்கும், பீட்ரூட்டுக்கும் காம்பினேஷன் சரியில்ல. சரி, ஓகே. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? ஓகே பாய். நான் சாப்பிட்டு உள்ள போய் லோட இறக்கிட்டு, எப்படியும் ஒரு 1 மணி நேரத்துல இறக்கி விட்டுருவாங்க. வந்து லோட இறக்க பில்ல குடுத்துட்டு வந்து தூங்கிட்டு 1 மணி நேரம். எப்போ கூப்பிடுறாங்களோ போய் இறக்கிட்டு, வந்து குளிக்கணும். நைட்டு லோட் ஏத்தணும். பாய்.